இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதி, 4 கட்டளைகள் ஒரே வசனத்தில் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு கட்டளை என்ன என்று நாம் கவனிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கவனிப்பீர்களானால் அந்த 4 கட்டளைகளும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இது 4 கட்டளைகள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டியது இருக்கிறது. எனக்கு ஒரு சரி இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சா என்ன என்று வந்தது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது நீங்கள் எப்போமாவது கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியலை. அதாவது கனம் பண்ணுங்கள் என்று நீங்கள் பல இடங்களில் கவனிச்சிருப்பீங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இதுவும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. தவறுதலாக வந்துருச்சான்னு சில நேரங்களில் இந்த எண்ணம் வருகிறது, எண்ணம் தோன்றுகிறது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை தவறுதலாய் வந்திருக்கிறதா? அப்படி எல்லாரையும் கனம் பண்ண முடியுமா? அப்படி கனம் பண்ணலாமா? அதுதான் நியாயமா? சரியா? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு சமூகத்தில் எத்தனை விதமான மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் கனம் பண்ண முடியுமா? நமக்கு விரோதிகள் இருக்கிறார்கள், நம்மை சபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு பிடிக்காததை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சமூகத்தில் எத்தனையோ தீமைகளை செய்கின்ற சமூக விரோதிகள் இருக்கிறார்கள். நாட்டில் எவ்வளவோ பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் தீமையான காரியத்தை செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது பொருந்துமா? ஏதோ தெரியாதனமாக ஒரு வார்த்தை வந்துருச்சா? வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் தணிக்கை செய்யப்பட்டது. இது உன்னிப்பாக கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஏதோ பேதுரு அவசரப்பட்டு அறியாமல் எழுதின ஒரு வார்த்தை அல்ல. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சரி, இங்கே தான் எழுதியிருக்குதா அப்படின்னு பார்த்தா வேறு எங்கேயாவது இதுக்கு ஒத்த வார்த்தைகள் இருக்குமான்னு பார்த்தா வேதாகமத்தில் ஜோடி இல்லாமல் இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது போல. என்னோடு கூட திருப்பி பாருங்கள். ரோமருக்கு எழுதின பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அத்தியாயத்தில், ரோமர் 12:10, ரோமர் 12:10 இன்னொரு வார்த்தை இருக்குது. அது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இங்கே பாருங்க, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வருகிறது. இவைகளெல்லாம் நம்ம உலக சித்தாந்தத்துக்கு பொருந்தாத சில விஷயங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிறைய பேர் அவங்க கனம் பண்ண விரும்புகிறாங்க. அவங்க கனத்தை விரும்புறதுனால அவங்கள கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க. மற்றவங்களை மிரட்டி கூட அவங்க பணியை வச்சு கனத்தை பெறுறாங்க. ஆனால் இங்கே கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசனம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்தார் இல்லையா? அந்த மலை பிரசங்கத்தில் 7வது அதிகாரம்
12வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம்? மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சொல்லுங்க, என்ன செய்ய விரும்புகிறோம்? கனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மளை மதிக்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்மளை முகம் மலர வரவேற்கணும், வாங்க அப்படின்னு கேட்கணும், என்ன கனம் பண்ணணும், என்னை கண்ணியப்படுத்தணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும், வாங்க டீ குடிங்கன்னு சொல்லணும், வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும், வாங்க 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 வாங்கன்னு கேட்கணும், கூப்பிடணும், வரவேற்கணும். நாம் விரும்புகிறோம்ல, 4 பேர் என்னை மதிக்கணும், என்னை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? மற்றவர்கள் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, நீங்கள் விரும்புகிறத நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இந்த சிந்தனை ஓடுது. இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் இருந்து விட்டார். அவர் என்ன செய்தார் பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணாரா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய பட்டணத்துக்கு கடிதம் எழுதும்போது 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா? என்னை விட எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க மேன்மையானவங்க அப்படின்னு என்னால் எண்ண தோணுமா? இன்றைக்கி எத்தனையோ விதமான ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் சமூகத்தில் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர் ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இதெல்லாம் நம்ம இந்தியாவில் ஏகமாக கடந்த நம்ம இதிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் புரண்டு அடிபட்டு செதஞ்சு வந்தவங்க. நமக்கு இன்னைக்கு தெரியலை ரொம்ப. ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய மூதாதையர் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டாங்க. ஆதிக்க ஜாதியினரால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். செருப்பு போடக்கூடாது, பெண்கள் மேலாடைகளை போடக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள். ஏன் கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த ஐயருக்கு போய் 7 நாள் வேலை செய்யணும், அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணவனுடைய கணவனுடைய வீட்டுக்கு போக முடியும். எல்லாரும் அவர்களுக்கு அடிமை. பிரம்மனுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவன் பிராமணன், அவனுக்கு எல்லாரும் அடிமை, அவன் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும். இந்த ஆதிக்க ஜாதியினர் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்தியாவில் தேவதாசி பழக்கம் இருந்துச்சு. நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். நம்முடைய ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு பக்கமாக அவங்க இந்தியாவை தங்களுடைய கைவசம் வச்சுருந்தாங்க. பல முன்னேற்றங்களுக்கு அநேகர் பாடுபட்டாங்க. தேவதாசி முறைகளை ஒழித்தார்கள், ஒத்தடிமை முறைகளுக்கு எதிராக போராடினாங்க, அடிமை வியாபாரத்தை ஒழிக்க முயற்சி பண்ணாங்க, தேவதாசி முறைகளை ஒழிச்சாங்க, உடன்கட்டை ஏறுவதை ஒழிச்சாங்க.
பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகவே கூடாது அப்படின்னு இருக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கும் தனியாக பள்ளிக்கூடம் திறந்தார்கள். உலகிலேயே முதல் பெண் நீதிபதி இந்தியாவில் இருந்தால் எழுப்புனாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்க. இந்தியா உலகத்திலேயே முதல் பெண் நீதிபதி இந்தியாவை சேர்ந்தவர். இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு இந்த வேதம் கொண்டு வந்த வெளிச்சத்தினால் ஏற்பட்ட ஏற்றங்களும் மாற்றங்களும் ஆகும். வேத புஸ்தகம் அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் சமம், எல்லாரும் சமம். பிறப்பினால் உள்ள ஏற்றத்தாழ்வு, ஜாதி வேறுபாடு, படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் பாமரன், உயர்ந்தவன் எளியவன், எல்லாத்தையும் மாற்றி அமைச்சது இயேசு கிறிஸ்துவனுடைய புரட்சிகரமான வாழ்க்கையும் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமம். வேதம் சொல்லுகிறது, இந்த எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த கனம் என்பதற்கு வேற வார்த்தை கண்ணியம், மரியாதை, மதிப்பு, கௌரவம், இதெல்லாம் அந்தஸ்து, இதெல்லாம் சொல்லலாமா? இப்படி பல வார்த்தைகள். அப்போ எல்லாருக்கும் கண்ணியம் உண்டு, எல்லாருக்கும் கண்ணியத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் கௌரவம் கொடுக்கணும், எல்லாருக்கும் கௌரவம் இருக்கிறது, எல்லாருக்கும் மதிப்பு இருக்குது, எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. ரெண்டு வார்த்தை கொஞ்சம் சின்ன குழப்பம் இருக்கலாம். சிலருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், சிலரை கனம் பண்ணுவோம். இதை எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதாவது சிலர் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், எப்பவும் பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க மரியாதைக்குரியவங்க. அவங்க இருக்கக்கூடிய பதவியினால், அவங்க வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புனால, அல்லது ஏதாகலும் ஒரு காரணத்துக்காக அவங்க கண்ணியத்துக்குரியவங்களாக இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்கும்போது மரியாதை கொடுப்போம். இது பார்க்கும்போது மட்டும். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கனம் பண்ணுவோம். இது அவங்க பார்க்குற நேரம் பார்க்காத நேரம்னு மட்டும்னு இல்லை, எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ளே அவங்களுக்கு கனத்தை கொடுப்போம். அப்போது வெளிப்படையாக, வெளியரங்கமாக, மேலோட்டமாக அல்லது செய்யக்கூடிய ஒன்று இருக்குது. என் மனசுக்குள்ள எப்போதுமே நான் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, கண்ணியம், கனம் என்றும் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு 10 கட்டளையை கொடுத்த போது மோசையின் மூலமாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஒரு 5வது கட்டளை. அது வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஒரு கட்டளையாக, முதலாம் கட்டளையாகவும் இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு நான் அதை பற்றி பேச போல, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு பேச போல, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். வேதாகமத்தில் சிலரை பாருங்கள், சில விஷயங்களுக்காக எழுதப்பட்டதை லேசாக கொஞ்சம் பட்டியலிடுறேன். 19வது அதிகாரம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில், லேவியராகமம் 19வது அதிகாரம் 32வது வசனத்தில், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். திரும்ப ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி
உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அது முடியலை, அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் முடியாமலே கமா போட்டு உன் தேவனுக்கு பயப்படுவாயா. தேவனுக்கு பயப்படுறதுல என்ன அடங்கியிருக்குன்னு சொல்கிறார். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. கர்த்தரை கனம் பண்ணுறதுல இதுவும் இருக்குது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குதே. யாரை கனம் பண்ணணுமா? நரைத்தவனை. நம்மளை விட வயசு கூடுனவங்களை கனம் பண்ணுங்க. வயது கூடினவங்க, முதிர் வயதானவங்க, அவங்க வரும்போது நம்ம எழுந்து நிற்கிறது நல்லது. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம். காலம் மாறிட்டே இருக்குது. இன்றைக்குள்ள தலைமுறை யாரையுமே மதிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வீடுகளில் சொல்லி கொடுக்கணும். பெரியவங்க உட்கார்ந்துருக்கும் போது காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்றது நல்ல பழக்கம் இல்லை. நாட் அ கர்ட்டசி, நாட் அ மேனர். நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள். அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நேராக காலை நீட்டாமல் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்தவங்க சாப்பிட்ட பிறகு நாம் சாப்பிட்றது நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு தான் முதல்ல. வந்தவங்களை நம்ம உபசரிக்கிறது தான் நம்முடைய முக்கியமான கடமை. நாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். பெரியவங்களை மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும், நரைத்தவர்களை, வயதில் முதிர்ந்தவர்களை மதிக்கணும். அவங்க உட்கார்ந்துருக்கிறத விட இன்னும் ஒரு உயரத்தில் போய் நாம் உட்காரக்கூடாது. அங்கே ஒரு சேர் இருந்தால் அவங்கள விட கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் நல்லது. எழுந்திருந்து மரியாதை கொடுக்கறது தான் நல்லது. கனம் பண்ணு, எல்லாரையும் கனம் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்குது. ஆனால் கனம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நாம் தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு? உங்களை பார்த்ததுனால, நீங்கள் நல்லா இருக்கிறதுனால. நான் கர்த்தருக்கு உங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்கிறேன். அதுதான். வெறும் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. வெறும் ஸ்தோத்திரம்னா எதுக்கு? ஸ்தோத்திரம் அந்த ஆளுக்கு உரியது இல்லை. அப்படின்னா நீங்கள் பேசாமல் வணக்கம்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதான் நல்லது. வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு நினச்சா, உங்களை பார்த்ததில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, சுகமாக உங்களை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, உங்களை எனக்கு பார்க்க கொடுத்த வாய்ப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதையெல்லாம் உள்ளடக்கின ஒரு வார்த்தை. கனம் பண்ண கற்றுக் கொடுங்க. நல்ல பழக்கம். 2 கையும் எடுத்து கூப்பி வாங்கன்னு சொல்கிறோம். இந்த பண்பாடு எனக்கு ரொம்ப இஷ்டமானது தான். மேலை நாடுகளில் வெவ்வேறு விதமான தோரணைகள் வைத்திருக்கிறாங்க. நல்ல பழக்கங்களுக்கு வேத புஸ்தகம் ஒன்றும் எதிர் கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தில் நல்லவைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றலாம். எல்லாத்தையும் ஒன்றா மூட்டை கட்டி தூக்கி வீச சொல்லலை வேத புஸ்தகம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பழக்கத்தை நீங்கள் பின்பற்றுறது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். இந்த நாட்கள் நம்முடைய வாலிபர்கள் யாரையும் மதிக்காத ஒரு சமுதாயமாக பெருகிட்டு வரும்போது, பணிவு, தாழ்மை, இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. மூத்தவர்களை மட்டும் இல்லை, நம்ம வாலிபர்களையும் அசட்டை செய்யக்கூடாது. கனம் பண்ணுவதற்கு இன்னொரு எதிரான வார்த்தை அசட்டை செய்வது இல்லையா? நான் பல வார்த்தைகளை இன்னைக்கு காலையில் உட்காந்து தேடினேன். கனம் பண்ணுறதுக்கு எதிரான ஆப்போசிட், எதிரான வார்த்தைகள் என்னென்னு. அசட்டை செய்வது இல்லை. நிறைய பேர் ஆண்டவரை அசட்டை பண்ணுறாங்க. நீங்கள் என்னை அசட்டை பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசுவை ரொம்ப அசட்டை பண்ணாங்கன்னு போட்டிருக்குது. 53வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்.
மதிக்கவே இல்லைங்க யாருமே. அவரை யாருன்னு ஒரு மனுஷனா கூட அவரை மதிக்கல. நிந்திக்கப்பட்டார். நிறைய வார்த்தைகள் இருக்குது. அசட்டை பண்றது, அலட்சியம் செய்வது, கனம் பண்றதுக்கு எதிரான வார்த்தைகள். நான் இதை சொல்லும்போது நீங்க யோசிங்க, யாரையாவது நம்ம அசட்டை பண்றோமா, அலட்சியம் பண்றோமா, நிந்திக்கிறோமா? நிறைய பரிகசிப்போம். அதுலேயும் முக்கியமாக இந்த வாலிப பிராயம் இருக்குது பாருங்க. இந்த வாலிப பிராயத்தில் நமக்கு ரொம்ப இஷ்டமானது என்ன தெரியுமா? மற்றவங்களை பார்த்து பரிகசிப்பது, நிறைய அவங்கள கிண்டல், பரியாசம், கேலி, நையாண்டி நிறைய செய்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த இளம் பருவத்தில் யாராவது ஒருத்தர் நடக்க முடியாமல் போனால் அவரை கிண்டல் அடிப்போம். ஒருத்தருக்கு ஒத்த கை தான் இருக்குன்னா கிண்டல் அடிப்போம். கால் வளைஞ்சிருக்குன்னா கேலி பண்ணுவோம். கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா கிண்டல் பண்ணுவோம். கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை சொல்லி என்னென்ன குறை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அத்தனையும் சொல்லி பரிகசிப்பது, கேலி செய்வது, நிந்திப்பது, அவமானப்படுத்துவது, அற்பமாக எண்ணுவது. அற்பமாக எண்ணுவோம் இல்லை? லேயாள்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரியை அவங்க அப்பா லாபான் ஏமாற்றி ராத்திரி நேரத்தில் நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி முகத்தெல்லாம் தரை போட்டு மூடி பூவாக போட்டு அமாவாசை கும்மிருட்டு ஒத்தைக்கு ஒரு எங்கேயோ ஒரு கை விளக்கு அந்த நேரம் பார்த்து அவர் தோது கல்யாணத்தை வச்சுக்கிட்டார். ராத்திரி நேரம் அது அவங்க பழக்கம் கூட. நம்மெல்லாம் காலையில் 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சு 12 மணிக்கு முடித்து எல்லாருக்கும் பிரியாணி போடுறோம். அவங்க ஊரில் 7 மணிக்கு கல்யாணம் வச்சு 10 மணிக்கு பிரியாணி போடுறது. யாக்கோப்பு தான் கதாநாயகன் மாப்பிள்ளை. அவருக்கு இந்த லேயால இவ தான் ராகேல் அப்படின்னு சொல்லி ஜோடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. விடிஞ்ச பிறகு தான் தெரியும் இது ராகேல் அல்ல, அவன் நேசித்த ராகேல் அல்ல. 7 வருஷம் படாத பாடுபட்டு பேயா வேலை செஞ்சு நாயா ஓடா தேஞ்சிருக்கான் அந்த பெண்ணுக்காகத்தான். அந்த பெண் இல்லை, இது லேயாள். லேயாளுக்கு ஒரு கண்ணு நல்லா இருந்துச்சு, இன்னும் ஒரு கண்ணு தெரில, பூ விழுந்த கண்ணாக இருக்கலாம், அல்ல சுருங்கி இருந்திருக்கலாம், தெரியலை எனக்கு. கண்ணில் குறைபாடு. ஆனால் ஒரு கண்ணு பார்க்குறதுக்கு அப்படி லட்சணமாக தோணாது. என்ன பரிகாசம்! அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில். லேயாள ராகேல் அற்பமாக எண்ணுனா, குறைபாடு இருந்துச்சு. அதனால ஈனப்படுத்துதல், இழிவுபடுத்துதல், கீழ்த்தரமாக நடத்துறது, உதாசனம் செய்கிறது. ஒரு முக்கியமான நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட கூப்பிடக்கூட மாட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்குறதே இல்லை, உதாசனம் பண்ணுவாங்க. நிறைய நேரங்களில் வெட்கப்படுற மாதிரி அவங்கள நடத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் இதுக்கு எதிரான வார்த்தைகள். நம்ம பல நேரங்கள்லையும் பெரியவங்களை மட்டும் இல்லை, வயதில் மூத்தவங்களை மட்டும் இல்லை, வாலிபர்களையும் உதாசீனப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். பவுல் எழுதுறாரு தீமோத்தேயுக்கு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய நடக்கையில், உன்னுடைய வார்த்தையில், உன்னுடைய அன்பில், உன்னுடைய கற்பில், உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு. வாலிபர்களை அசட்டை பண்ணுவாங்களா? நிறைய தடவை பண்ணத்தான் செய்கிறாங்க. இப்போ நமக்கு அமைச்சர்களே சிலர் வாலிபர்களாக தான் வந்திருக்காங்க. அவங்க ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாம் ஏதோ திடீர்னு ஒரு உயர்வுக்கு வந்துட்டாங்க, எதிர்பார்க்கலை. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு யோகம் அடித்த மாதிரி அமைச்சராகிட்டாங்க. நம்ம அவங்கள கனம் பண்ணணும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க? பாரியா இவனுக்கு
அற்பனுக்கு மழை பெஞ்சா அடுத்த ராத்திரி கொடை பிடிப்பான்னு சொன்ன மாதிரி இவனுக்கு பார் திடீர்னு, இவன் யார் தெரியுமா? நான் இங்கே வந்தபோது கால் சட்டையை போட்டுட்டு மூக்கொழிக்கிட்டு சும்மா நடந்தவன். இப்போ பாரு மந்திரி ஆயிட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அப்படி எல்லாருமே நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க. ஒரு நாள் மூக்கொழிக்கிட்டு இதே மாதிரி தான் கிழிஞ்ச கால் சட்டையை போட்டு இதே மாதிரி தான் நம்மளும் சுற்றணும். ஆனால் நம்ம அதை என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை அற்பமாய் பேசுவதற்கு அதை பயன்படுத்துகிறோம். அவங்களுக்கு வந்த உயர்வை மனசார ஏற்றுக்கொள்கிறதுக்கு முடியாததுனால பல நேரங்கள்லையும் மற்றவர்களை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். சிலர் அப்படி தான் வந்துடுவாங்க. என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷப்படணும், அவங்களுடைய உயர்வை நினச்சி நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஆனால் நமக்குள்ளே வரக்கூடிய பொறாமையினால், நமக்குள்ளே அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால ரொம்ப அற்பத்தனமாக அவங்கள பற்றி பல கதைகளை எல்லாம் பேசுவோம். பலதையும் சொல்லி அவங்கள ஈனப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிப்போம். இல்லை, கனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. சிறுவர்களை நம்ம என்ன செய்வோம்? வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்தேயு 18. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினால் சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம். 18 நான் வாசித்துறேன், நீங்கள் எடுக்காட்டி பரவாயில்ல. 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ சிறுவர்களையும் கூட என்ன செய்யணும்? நாம கனம் பண்ணணும். சிறுவர்களை கனம் பண்ணணுமா? ஆமாம். அதுக்கு காரணம் சொல்கிறேன். காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன பிள்ளைகள்னு சொல்லி அவர்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. இயேசுவிடத்தில் சில பிள்ளைகளெல்லாம் சில தாய்மார் கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டு வந்து இந்த பிள்ளையை தொட்டு, ஐயா நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு. சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏய் உன் பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து அவரை தொட்டுக்கிட்டு இருக்க, அவருக்கு நேரமாக இருக்குது. ஐயா ரொம்ப பிஸியாக இருக்கார், சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க, அவருக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? தடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து இதை பார்த்து என்ன சொன்னார்? பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொன்னார். யாராவது ஒருத்தன் இப்படிப்பட்ட பிள்ளைக்கு இடையூறு செய்கிறவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அவனை அமிழ்த்தி போடுவது அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தொட்டாரோ சின்ன பிள்ளைகள், அவங்கெல்லாம் சாதனையாளர்களாக ஒருவேளை மாறி இருந்திருப்பாங்கங்க. எனக்கு தெரியாது. அவருடைய நாசரேத்து ஊர் தச்சன் இயேசு கிறிஸ்துவனுடைய கை பட்டிருந்தா நிச்சயமாக மறுரூபம் சம்பவிச்சு தான் ஆகணும். அவர் தொட்டிருந்தா, அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிருந்தா, அந்த பிள்ளைகள் சாதனையின் பிள்ளைகளாகவே இருந்திருப்பார்கள். சிலர் அப்படி சொல்கிறாங்க. சிலரை பற்றி ஆதி திருச்சபையில் சிலரை பற்றி சொல்கிறாங்க, ஆதி பிதாக்கள்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ நம்ப தகுந்ததுன்னு தெரில. அந்த ஆளைத்தான் எடுத்து இயேசு கையில் தூக்கி வச்சு அவங்கள வச்சு பாடம் நடத்தினார், அந்த ஆள் தான் இது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சரித்திரத்தில் சிலதெல்லாம் இருக்குது. ஊர்ச்சிதமாக சொல்ல முடியலை. ஆனால் இயேசுனுடைய கைப்பட்டா நிச்சயமாக அற்புதம் நடந்திருக்கும், மாற்றம் நடக்கும். சிறுவர்களை நம்ம அற்பமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இவங்க தான் வருங்கால தலைவர்கள். யாருக்கு தெரியும், தேவன் இந்த சின்ன பிள்ளைகள், அப்பாவும் அம்மாவும் இல்லாத பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை வேற, யாருக்கும் வேண்டாம். ஆனால் முர்தேகாய் அண்ணனே எடுத்து அவர் வளர்த்திக்கிட்டாரு. அவளை தாங்க ஆண்டவர் பெரிய தேசத்துக்கு பிரமாண்டமான ஒரு பெண்ணாக பயன்படுத்தினார். எஸ்தர் ஏப்பா ராஜ்யத்தில் மகா பெரும் மாற்றம் நடத்தினது மட்டுமில்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்சம் அழியாதபடி காக்கிறதுக்கு அவளைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். கொஞ்சம் தயங்கும் போது அந்த அண்ணன் சொன்னார், இந்த காலத்துக்காக தான் ஒன்று ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கார், நீ இதில் ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த தேசத்துக்கு இந்த ஜனத்துக்கு, ஏன்னா இம்மானுவேல் வரணும், இந்த யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு வரும், வேறொரு வழியாக ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லவும் அவள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து உபவாசித்து ஜெபிக்க அவள் தானும் தன்னுடைய தாதிமாரும் முடிவெடுத்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை தான், அற்பமாக எண்ண முடியுமா?
இந்த பிள்ளையோட கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த சின்ன பையன் வளர்ந்தான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை தான். நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரிய தேசத்தினுடைய படை தளபதியினுடைய வீட்டில் அடிமை பெண்ணாக இருந்தான். ஆனால் கர்த்தருக்கு பயந்ததுனால அவன் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னான். ஐயா, எங்கள் ஊரில் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு, எலிசா. இஸ்ரவேலில் ஜீவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறியலாம், போங்க. என்ன ஒரு தேசத்திலேயே மாற்றம் வருது பாருங்க. ஒரு பெரிய படை தளபதி, சீரிய தேசத்தினுடைய படை தளபதி விக்கிரகாராதனைக்கு முடியாதுன்ட்டாங்க. எந்த சாமியை நீ கும்பிட மாட்டேன்னா, ராஜா போகும்போது வேற வழியே இல்லையே ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்காக நான் போறேனே அல்லாமல் மற்றபடி இல்லவே இல்லை என்று ஒரு பெரிய தேசத்தினுடைய படை தளபதியே உறுதியான முடிவெடுத்து நின்றுட்டான். அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் 7 முறை 7வது முறை முங்கி எழும்பின போது யோர்தானில் சுத்தமாயிடுச்சு. சிறுவர்களை அற்பமாக எண்ணாதீங்க. இவன் எல்லாம் எதுக்கு லாயக்கு, ஒன்றுக்கும் ஒன்றுமே வரல, படிப்பே வரல, ஒரு லாயக்கம் இல்லை, சும்மா ஊரை சுற்றிட்டே வர்றான், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஐயோ, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. என்ன இப்படி தான் சொன்னாங்க, இவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லை, ஒன்றுக்கும் ஆக மாட்டான், என்ன பண்ணுவானே தெரில, அவன் பொழைச்சிக்கிடுவான் எப்படியும், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து என் நரம்பே என்கிட்ட பேசி, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட, நீ உருப்படி கிடையாது, இப்படியே சொல்லிச்சு. ஆக மொத்தம் படிப்பு வரல. நானே நினச்சேன் எத்தனையோ தடவை, நானும் அவனும் ஒரே சோறு தான், ஒரே இடத்துல தான், ஒன்றா தான் சாப்பிட்றோம், ஒரே இடத்துல தான். ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்க, அவனுக்கு புரியுது, என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு புரியுது. ஏன் எனக்கு புரிய மாட்டேங்க? எனக்குள்ளே சொல்லுது, நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லை, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட. இதெல்லாம் தான் பெரியவங்க எனக்கு சொன்னாங்க. அதுதான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, இப்படி செய்யாதீங்க, யாரையும் அணைச்சி போடாதீங்க. உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் தூக்கி விட பாருங்க, இல்லைன்னா பேசாமல் கூட இருந்துருங்க, பேசி தொலைச்சிடாதீங்க. யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்குன்னு தேவதூதர்களை வச்சுருக்கிறாங்க. அந்த தேவதூதர்கள் போய் ஆண்டவரிடத்தில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை பற்றி. எழுதியிருக்குதுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டீங்க, அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு ஊக்கத்தையும் அணைச்சி போட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஆகும். ஆண்டவர் தான் சொல்கிறார். அதனால் இவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் பிதாவை சந்திக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் படிப்பு வராது தான், சிலருக்கு வராது. உடனே இவன் வெறும் மக்கு, ஒன்று படிப்பே வர மாட்டேன், கணக்கு சுத்தம், இங்கிலீஷு ஒன்றுக்கும் லாயக்கில்லை, இப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அவனுக்குள்ளே இன்னொரு திறமை இருக்குது. எல்லாரும் படித்து ஒரே மாதிரி, எல்லாத்துக்கும் தான் ஆள் வேணும், எல்லாரும் செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. ஆண்டவர் யாரையுமே சும்மா தற்செயலாக வீணாக உருவாக்கவே இல்லை. உருவாக்குனவர் அவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால் ஒரு நாளும் நீங்கள் சின்ன பிள்ளைகள் படிப்பு வரல, அது வரல, இது வரல ஒப்பிட்டு பார்க்குறீங்க மற்ற பிள்ளைகளோட. அந்த எழுத்த வீட்டு பிள்ளை, இந்த பையன், அவனோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. உங்கள் பிள்ளை சோடையாக இருக்குது, சொங்கியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே சொல்லிடாதீங்க அப்படி, நீ லாயக்கில்லை, நீ லாயக்கில்லை, நீ அது பாரு, அவனை பாரு, அவனை பாரு, அந்த பிள்ளையை பாரு, சும்மா சோறு மட்டும் இம்புட்டு திங்கிற அப்படின்னு சொல்லாதீங்க. செய்யாதீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ தெரியாதுங்க, நேரம் வரும். ஆண்டவர் அவருடைய கையை பின்னாடி வச்சிருக்காரு, எங்கேயாவது கொண்டு வந்து நட்டு விடுவார். அற்புதமாக அந்த இடத்துல அவங்க செழிச்சிருவாங்க, செழிப்பாக வளர்ந்துருவாங்க.
அதனால் எதையும் சொல்லி அற்பமாக நடத்தாதீங்க. குள்ளனாக இருக்கிறான், கண்ணு பாரு, இப்படி வாயப்பாரு, பல்லப்பாரு, தெத்தி பல்லா இருக்குது, அப்படியா இப்படியான்னு சொல்லி குறைய சொல்லிடாதீங்க. குறை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க இந்த பூமியில். எனக்கு ஒரு ஆளை காமிங்க, நீங்கள் ஒரு குறையும் இல்லாத ஒரு ஆளை காமிச்சிருங்க. உங்களால் முடியுமா? ஒரு குறையும் இல்லாத ஒரு ஆம்பளையே ஒரு பொம்பளையே நீங்கள் காமிச்சிருங்க. நம்ம எல்லாருமே துணிமை ஆதி இதை போட்டு சுற்றி வளைச்சி நம்ம குறைகளெல்லாம் மறைச்சிட்டு நடக்கிறோங்க. குறை இல்லாதவன் யாருமே இல்லை. ஆண்டவர் ஒருவர் தான் பூரணமானவர். நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சமயத்தில் குறையற்றவர்களாக அவரை போல இருப்போம்னு சொல்லியிருக்குது. எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், கண்ணுக்கு ஒருவேளை கண்ணு சரியாக தெரியாது, என்ன மாதிரி கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கும். யாருமே குறை இல்லாதவங்க ஒருத்தருமே கிடையாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் குறை இருக்கிறது. அதனால் மற்றவர்களுடைய குறைகளை சொல்லி இடித்து தட்டி தட்டி வைக்காமல் அவங்கள முன்னேற்றத்துக்கு பாருங்கள். உங்கள் வாயில் வர்ற வார்த்தை பாசிட்டிவாக ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கட்டும். அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் வச்சுருக்கார். நீங்கள் யாரையும் தூஷிக்காதீங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதே இல்லாமல் சபியாதிருங்கள். நம்ம தேவனை துதிக்கிற வாய், இந்த வாயிலிருந்து லாய்க்கில்லை லாய்க்கில்லை லாய்க்கில்லை, ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது, மக்கு மடையன் மண்டு இப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. அவங்களுக்குள்ளேயும் எத்தனையோ திறமைகள் கிடக்குது. எல்லாருக்கும் அதை தட்டி எழுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அற்புதமாக மாறிடுவாங்க, அற்புதமாகிடுவாங்க. வாய்ப்பு கிடைக்கல நிறைய பேருக்கு. வாய்ப்புகள் வரும்போது ஒதுங்கி நிற்காமல் பயன்படுத்த பாருங்கள், உங்களை உட்படுத்திக்கிடுங்க. சில நேரங்களில் ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்ய சொன்னால் எனக்கெல்லாம் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லாதீங்க. அந்த வாய்ப்புக்குள்ளே உங்களை போட்டு பாருங்கள், திடீர்னு ஆயிடும், திடீர்னு ஆயிடும். யாருக்கோ என்னென்னமோ ஆண்டவர் உள்ளே வச்சுருக்கார். உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் யாருமே வேஸ்ட்டு கிடையாது. உங்களை யாராவது வேஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் உடனே முடிஞ்சு போயிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். இப்படி தான் ஒருத்தனை வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. எப்தா வேஸ்ட் ஃபெல்லோ, உருப்படி இல்லாதவன், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன். அவங்க அம்மா வேற வேசி, அப்போ யாருன்னே தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ளே இருக்க முடியலைங்க, காட்டுக்குள்ளே போய் மனதில் நொந்து 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 அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டான். அவங்க கூட இதே மாதிரி காலி பயிலுக கொஞ்சம் சேருவாங்களா இல்லையா? எப்படி இருக்கும் பாருங்க. அவமானத்தோட, நிந்தனையோட, கேலி கிண்டல் பரியாசத்தோட ஊருக்குள்ளே வாழ்கிற ஒரு மனுஷனுடைய, ஒரு பையனுடைய மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். காட்டுக்குள்ளே போய் அவனா வேட்டையாடி சாப்பிட்றது, யாருக்காவது போய் ஏதாவது ஒன்று உதவி செஞ்சு அவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றது. ஒரு நேரம் வந்துச்சு பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு பெரிய சிக்கல். எதிரிகள் வந்துட்டாங்க. இதில் யாரா முன்னாடி நின்று இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு ஒரு கேப்டன் வேணும், தளபதி ஒருத்தர் வேணும். யார்? ஒருத்தருக்குமே தெரியாது, ஒருத்தருமே இல்லை. இப்போ சொல்கிறாங்க, அந்த எப்தான்னு ஒருத்தன் இருக்கான்ல, பயங்கரமான திறமைசாலிங்க, பயங்கர தைரியசாலி, வில்லு அப்படி அடிப்பான், கல்லு. அவனை கூப்பிட்டு பாருங்க, அவன் வந்தால் ஒருவேளை நமக்கு முன்னாடி நின்னா ஜெயம் கிடைக்கும். யார் போய் கூப்பிடுறது? எல்லாம் கேலி பண்ணவங்க, அவனை கிண்டல் பண்ணுறவங்க, அவனை அவமரியாதை செஞ்சவங்க, எப்படி எல்லாமோ பேசுனாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில். இப்போ அவங்க தான் போகணும். அவன் கேட்டான் கேள்வி, ஏன்யா நாங்கள் ஊரில் இருந்தேன், என்னை நீங்கள் இருக்க விடாமல் என்னை பரியாசம் பண்ணி எங்கள் அம்மாவை சொல்லி 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 நீ எந்த அப்பனுக்கு பிறந்த, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இப்படியெல்லாம் பேசுனீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது மட்டும் என்னை தேடி வர்றீங்களே, நாளைக்கும் இதை மாதிரி செய்ய மாட்டீங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொல்ல காலில் விழுந்து, ஐயையோ நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு, இனி செய்ய மாட்டோம்.
என்ன நடந்தாலும் இனி ஒரு காலம் பேச மாட்டோம், பேசினதெல்லாம் தப்பு, ஊருக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து பெரிய வெற்றியும் கிடச்சிது. யாருக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஆண்டவர் வச்சுருக்கிறாருங்கிறது தெரியாது. அதனால் ஒருத்தரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள். ஏழைகளை அற்பமாக எண்ணலாமா? ஏழைகள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு இல்லை வேத புஸ்தகத்தில். ஏழைகள் நம்மளை விட ரொம்ப எளியவங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது, கூரையில் குடிசையில், அந்த கூரையும் சரியாக இல்லாமல் எங்கிட்டாவது ஒதுங்கலை, ஓரங்களில், பிளாட்ஃபார்மில், கடை வீதிகளில், கடையெல்லாம் அடைச்ச பிறகு அங்கே போய் படுத்துக்கலாம்னு இருப்பாங்க. சென்னையில் எவ்வளோ பேருங்க, மும்பையில் எவ்வளோ பேர், கொல்கத்தாவில் எவ்வளோ பேர் பிச்சை எடுக்கிறவங்க, ஏழைகள், எளியவர்கள். நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கோம் இல்லை, வெள்ளையும் சொல்லையுமா இருக்கோம். நம்மக்கிட்டலாம் ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்குது, நம்ம அப்படியே முறுக்குனா கிண்ணுன்னு போயிட்டுருப்போம் இல்லை. அவங்கள்ட்ட அதெல்லாம் இல்லை. என் வண்டி புது வண்டி, இப்போ E20 பெட்ரோலுக்கு கூட இது மேட்ச் ஆகும், அப்படி வண்டி வச்சுருக்கிறேன் நான். நியூ, பிராண்ட் நியூ, எல்லாம் பிராண்டட் தான் நான் போடுவேன். என் செருப்பு முதற்கொண்டு கண்ணாடி வரைக்கும் கட்டி இருக்கிற பெல்ட் எவ்வளோ தெரியுமா? 72,000 ரூபா. பிராண்டு தான் நான் போடுவேன். இவங்க சும்மா தெரு ஓரத்தில் அம்புட்டு துணியையும் எடுத்து ஒரு சாக்கு பையில கட்டி தூக்கிட்டு போகிறது. நிறைய பேர் குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. பழைய பிளாஸ்டிக்கு, பழைய பாட்டில்கள், நிறைய பேர் குப்பை எடுக்கிறாங்க. அதே கால் சட்டை தான் 365 நாள், அதே கால் சட்டை. குளிக்கிறது சரியாக இல்லை, அதே அந்த பழைய பிளாஸ்டிக்கு மூட்டை, சாக்கு, அதில் போட்டு போட்டு குளிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க கிடைக்கிறதை எங்கன்னாலும் சாப்பிட்டு மதிப்போமா? பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம், நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் 31வது வசனம், 31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்குறவரை நிந்திக்கிறான், தரித்திரருக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். எங்க மனுஷனை கனம் பண்ணா கர்த்தரை கனம் பண்ணுறதா? நரைச்சவனுக்கு முன்னாடி எழுந்துரு, முதிர் வயது உள்ளவனை கனம் பண்ணு, இப்படி கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. இங்கே ஏழைகளை நீ கனம் பண்ணனா கர்த்தரை கனம் பண்ணுறதா? நான் அவங்க கூட உட்கார்ந்து உங்களை சாப்பிட சொல்லலை, ஆனால் அவங்கள மனசில் நீங்கள் என்ன நினைப்பீங்கிறது தான் ஆண்டவர் பார்க்குறார். அவங்கள பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன வரும்? ஏன் நமக்கு இந்த நிலை இல்லை, அந்த நிலைக்கு இல்லாமல் இந்த நிலையில் என்ன வச்சிருக்கிறது ஆண்டவர் இல்லையா? அவருடைய கிருபையினால தானே நான் ஆயிருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்டதில் எது ஆண்டவரால் வராதது? எல்லாமே ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம அற்பமாக எண்ணலாமா? கனவீனம் பண்ணலாமா? 17வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான். இப்படி தாங்க குப்பை தொட்டியில் ஒரு பையன் கிழிஞ்ச சட்டையோட, அழுத கண்களோட, கண்ணீர் வடிய வடிய சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடக்குமான்னு தேடிட்டு இருந்தான். கார் பேச்சில் நிறைய குப்பைகளை புரட்டிக்கிட்டு இருந்தான். அவனை ஒருத்தர் பார்த்து கூப்பிட்டு கொண்டு போய் அவன் கண்ணை தொடச்சி அவனை குளிப்பாட்டி தன்னுடைய இடத்துல சேர்த்துக்கிட்டாரு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமானான். பீசாமையா அதை செய்தார். அவர் இருக்கக்கூடிய வீடும் அலுவலகமும் ஒன்று தான். அலுவலகம்னு தனியாக இருந்துச்சு பெருசாக.
ஆனாலும் அவருடைய வீட்டில் முன்னாடி இந்த போர்டு தான் இருந்துச்சு. அது எந்த பையன் அவர் போடல, ஆனால் வரைஞ்சி வச்சுருந்தார். ஒரு பையன் அழுதுகிட்டே கண்ணீரோட இந்த குப்பை தொட்டியை புரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் எப்போவுமே இருந்துச்சு. அவருக்கு இருந்த ஒரு உன்னத தரிசனம் பாருங்கள். பெரிய கன்வென்ஷன் கூட்டம் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் யாரெல்லாம் மிஷினரியாக வர்றீங்க, யாரெல்லாம் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, கை தூக்குங்க, எழும்பி நில்லுங்க, முன்னுக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாமல், இப்படிப்பட்ட ஒன்றுக்கும் ஆகாத சின்ன பிள்ளைகள், சின்னவன் சிறியவன், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற ஒரு ஊழியம். அந்த சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். என்ன செய்கிறது? பிள்ளைகளை நம்ம அற்பமாக எண்ணிடக்கூடாது. ஏழை எளியவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் நிந்திச்சிங்கன்னா உண்டாக்குனவரை நீங்கள் நிந்திக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதையும் கவனிச்சுக்கிடுங்க. அது மாதிரி குறை உள்ளவர்கள் நிறைய பேருக்கு அங்க ஈனமெல்லாம் இருக்குல்ல. நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாஸ்து காமிக்கிறேன், உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். நீங்களே இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்திருப்பீங்க. ஒருவேளை ஆண்டவர் ஒருத்தர் இருந்தால் அவர் ஏன் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் அப்படின்னு எல்லாம் நம்ம சில நேரங்களில் கேள்வி எழுப்புவோம். சரி, அதாவது குருடனையும் நான் தான் உருவாக்கினேன், முடவனையும் நான் தான் உருவாக்கினேன், எல்லாரையும் நான் தான் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் தான் உருவாக்கினேன். நமக்கு கேள்வி வரும் இல்லை, இதெல்லாம் யார் ஏன் ஆண்டவர் இப்படி உருவாக்குனார்னு. ஒன்று தான் எனக்கு பதில் தெரியும். எனக்கு எல்லா ஞானமும் தெரியாது, தேவனுடைய ஞானம் முழுசாக தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அவருடைய நாமம் மைமைப்படும்படியாக ஆண்டவர் இவர்களையெல்லாம் உருவாக்கியிருக்கிறார். ஆக இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருவரையும் அற்பமாக எண்ணாமல், அவங்கள தாழ்வாக நம்ம நினைக்காம, அவங்களுக்குரிய ஒரு கௌரவம் மரியாதை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது ஒருவரையுமே நம்ம கனவீனம் பண்ணாமல் எல்லாரையும் கனம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு எதிரிகள், நமக்கு துன்பம் கொடுத்தவங்க, நம்மளை பல விதங்களில் தொந்தரவு செய்தவங்க, யாராவே இருக்கட்டும், எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. அவங்கள அற்பம் வேண்டாதீங்க, இழிவுபடுத்த பார்க்காதீங்க. இதெல்லாம் பெருமை மேட்டிமையினுடைய ஒரு பயங்கரமான செயல். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை மேட்டிமை மதியினம். நாம் நம்மளை மற்றவங்களை விட மேன்மையாக எண்ணாமல் மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு 3-4 விஷயம் வேகமாக சொல்லிடுறேன். முதலாவது, ஒவ்வொருவரையும் யாரையும் அற்பமாக எண்ண முடியாது. காரணம், எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய சொந்த சாயல்ல உருவாக்கி, அவருடைய சொந்த சாயல்ல, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலில் அவர் உருவாக்கி, அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி அவர் ஏற்படுத்துகிறார். ஆதாமை ஏவாளை மட்டுமில்லை, நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய தாயின் கற்பத்தில் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர் என்னை தாழ்வான இடத்துல, ரகசியமான இடத்துல விசித்திர வினோதமாய் என்னை உருவாக்கினார். நான் அவரால், அவருடைய கையின் படைப்பு. அவர் என்னுடைய உருவங்கள் எப்போ உருவாகணும், அவயவங்கள் எப்போ உற்பத்தி ஆகணும், என் எலும்பு எப்போ உருவாகணும், எல்லாமே அவரால் திட்டமிடப்பட்டது. ஆனபடியினால் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிச்சைக்காரராக இருந்தாலும், அவங்க இயலாதவர்களாக இருந்தாலும், குறைவுள்ளவங்களாக இருந்தாலும், நல்ல வசதியானவங்களாக இருந்தாலும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய சாயல் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவே அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் ஒரு கனம் இருக்குது, அந்த கனத்தை அவங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு கனம் இருக்குது. சிறுவர்களோ பெரியவர்களோ முதிர்ந்தவர்களோ ஆசிரியர்களோ அல்லது அரசாட்சியில் இருக்கிறவர்களோ பெற்றோர்களோ எல்லாருக்கும் ஒரு கனம் இருக்கிறது. அந்த கனத்தை அவர்களுக்கு கொடுங்கள். இது நம்முடைய ஒரு முக்கியமான வேலை. காரணம், தெய்வ சாயல்ல நாம்
உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு காரியம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. அவங்க வேசியாக இருக்கலாம், அவங்க ஒருவேளை நம்ம சொல்கிற மாதிரி மூன்றாம் பாலினத்தவர், திருநங்கைகள் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்க சேட்டைகள்லாம் நிறைய நல்லா இல்லை, செயல்பாடுகள்லாம் ரொம்ப தீமையாக இருக்குது. ஆனாலும் அவர்களுக்குள் என்ன இருக்குது? ஒரு விலை கூடின ஆத்துமா இருக்குது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, உலகம் முழுவதும் அதில் தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, மாணிக்கம் இருக்குது, எத்தனையோ விதமான உலகத்தில் விலை கூடின எல்லா முத்துக்களும் இருக்குது. எல்லாம் இருந்தும் அதை விட விலை கூடுனது மனுஷனுடைய ஆத்மா தான். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். இந்த உலகத்தில் உள்ள குப்பையெல்லாம் சேர்த்து வைக்கிறவன் நீங்களா சொல்லிக்கிடுங்க அதுக்கு என்னன்னு. இன்னைக்கு மக்கள் அப்படி இல்லைல்ல, அவங்களுக்கு பணம் நிறைய சேர்க்கணும், அவங்களுக்கு நகை நிறைய சேர்க்கணும், அது சேர்க்கணும், இது சேர்க்கணும், அது சேர்க்கணும், இதுக்கே தான். இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆத்மாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன். அது ஒன்று தான் நிலையான சொத்து இந்த பூமியில். ஒன்று தான் நிலையான சொத்து, விலையேற பெற்ற ஆத்மா. ஆண்டவர் உங்களுக்கு நல்லா தெரியுமா, இந்த ஆத்மாவை மீட்பதற்காக அவரே இந்த பாவ உலகத்தில் அவரே குதித்தார். உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுக்க தன்னுடைய சொந்த உயிரையே எனக்காய் கொடுத்தார். தேவதூதர்கள் எல்லாம் பாவம் செஞ்சாங்க மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னமே. அப்போ உடனே அவங்க கூட போய் அவங்களுக்கு சின்ன தண்டனை கொடுத்து ஒரு ஒப்பந்தம் பேசி ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர் செய்யலை. அவங்களுக்கு படிப்படியான ஒவ்வொரு அடுக்கடுக்கான தண்டனைகள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டது போக போக. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அப்படி இல்லை. தானே ஈர மண்ணை எடுத்து அவராக பார்த்து கையினால் உருவாக்குனார் பாருங்க, நேரம் செலவு பண்ணி அவரே ஊதினார் பாருங்க, முயற்சி எடுத்து சொந்த சாயல்ல சொந்த ரூபத்தில் இவங்களை அவர் பெத்த பிள்ளை, அவர் ஒருத்தன் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் நினச்சி அவரே பட்டுன்னு குதிச்சிட்டார். தண்டனை கொடுத்தாரு. ஆனால் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்து உங்களை மீட்க நான் வருவேன்னார். ஒரு ராஜா படகுல போயிட்டு இருந்தாராம் தன்னுடைய குடும்பத்தோட. மந்திரிகள்லாம் உட்காந்துருந்தாங்க, பாதுகாவலர்லாம் உட்காந்துருந்தாங்க. சும்மா ஒரு உல்லாசமான ஒரு பயணம். ராஜாவுடைய மகன் குட்டி பையன் தண்ணியை எப்படி அள்ளி அங்கிட்டு இங்கிட்டு வீசிட்டு இருக்கும்போது எப்படியோ திடீர்னு தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். உடனே மந்திரியை பார்த்து நீ குதி என் பிள்ளையை காப்பாற்று அப்படின்னு சொல்லலைங்க. அவர் படார்னு குதிச்சிட்டார். அவரே குதிச்சிட்டார். யார்கிட்டையும் கேட்கல, அவருக்கு நேரம் எடுத்துக்கிடவே இல்லை. யோசிக்காமல் டக்குன்னு குதிச்சிட்டார். ஏன்? சொந்த பிள்ளை. ஏன் அவர் வரணும்? இயேசு கிறிஸ்து அவர் வரணும். அவர் அங்கேருந்து தேவதூதர்களை எல்லாம் அனுப்பி ஒரு புதிய திட்டங்களெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாதா? அவரால் சகிக்க முடியலை. பாவத்தில் கடந்த நம்மை மீட்கும்படியாக அவரே வந்தார். நம்முடைய ஆத்மா விலை கூடுனது. உங்களுக்கு தெரியுமா, கையினால் கட்டப்பட்ட எந்த ஒரு கோயில்லையும் அவர் குடியிருக்கிறதே இல்லை. எவ்வளவு மகத்துவமான ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினார். அப்படி கட்டின பிறகு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஆலயத்தில் நான் இருக்க முடியுமா? எனக்குன்னு நீ ஆலயம் கட்டிடுவியா? நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறவர் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் உங்களுக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறாரு, எனக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறாரு. மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் அவர் வாசம் பண்ணுவதே அந்த பெரிய ரகசியம். எவ்வளோ பெருசாக இருக்கும்,
என் இதயம், என் மனசு, எனக்கு தெரியலையே, ஆண்டவர் எனக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறாரு, நான் அவருடைய ஆலயம், நான் அவருடைய நடமாடும் கோயில். இந்த எவ்வளோ பெருசு கோயில் கட்டினாலும் இருக்கிறதில்லை. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர், நாம தான் அவருடைய ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். தேவனுடைய விலையேறப்பெற்ற ஒரு சொத்து, அவருக்கு இது ரொம்ப விசேஷம், விலையேறப்பெற்றது, இழக்கவே முடியாது. அவரே குதிச்சார். நம்ம அப்படி பார்க்குறோமா ஆத்மாக்களை? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தான், உங்கள் கிட்ட கொடுத்துருக்காரு. அவருடைய சொத்து, அவருடைய சொத்து, அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து, அவருக்கு இது ஒன்று தான். உங்களை தான் கொண்டு போய் அங்கே வைக்கணும், அவர் கூட வைக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக 2000 வருஷமாக ஒரு இடத்த அவர் அழகுபடுத்திட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் செய்து முடித்த பிறகு நம்மை சேர்த்து கொள்ள அவர் வருவார். பிரம்மாண்டமான வாசஸ்தலங்களை அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன்னு சொல்கிறார். நான் இருக்கும் இடத்துல நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஐயோ, என்ன அன்பு, என்ன ஐக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு உறவு. அதுக்குன்னு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதை எப்படியெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். சபைதான் மணவாட்டி, அதுக்கென்று ஆயத்தப்படுத்தினாள். மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவளாய், நல்லா அழகுபடுத்தப்பட்டு, இல்லை கற்பு, அழகு, அலங்காரம் ஒரு மணப்பெண்ணுக்கு அவசியம். சபையை ஆண்டவர் அதை தான் செஞ்சுட்டு இருக்கார். தம்முடைய பரிசுத்தாவியானவரை கொண்டு நம்மை அழகுபடுத்துகிறார், அலங்காரம் கொடுக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, அந்த மணவரையில் அவரோடு கூட இருக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். நாம் தான் அவருக்கு சொத்து. உங்கள்கிட்ட கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி விலை கூடினவங்களா நினச்சிக்கிடுங்க. சும்மா நினைக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கு உழைச்சி கொட்டணும்னு இல்லை, ஆண்டவருடைய சொத்து. உங்களுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை உடுத்து வைப்பார். என் கண்ணார நான் பார்த்துருக்குறேன். கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் அவரங்க எல்லாரையும் கனம் பண்ணுங்க. எல்லாருக்குள்ளேயும் விசேஷமான அந்த ஆத்துமா இருக்குதுன்னு சொன்னேன். இன்னொன்று, நம்ம எல்லாருமே கிருபைக்கு முன்னதாக எல்லாருமே சமம். தேவனுடைய கிருபைக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் சமமானவங்க. ஆண்டவர் நம்மளை பிறப்பின் அடிப்படையில் நம்மளை தெரிஞ்சு செய்யலை. நம்முடைய நற்கிரிகளின் அடிப்படையில் நான் நல்லது செஞ்சேன், நான் நல்லவனாக இருந்தேன், நான் நல்லவளாக இருந்தேன், அதனால் ஆண்டவர் நான் ரட்சித்தார் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பாவிகளாக இருந்தோம். ஒருத்தருமே நல்லவே இல்லை, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் தேவனை மறந்தவங்க. ஆனால் நம்ம மேலே வந்த அவருடைய கிருபை பிரசன்னமான போது, தேவ கிருபை நம்ம மேலே பிரசன்னமாச்சு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அதனால் எதை வச்சும் நீங்கள் ஒருவேளை உயர் ஜாதியாக இருக்கலாம், அல்லது படிப்பில் மேலையாக இருக்கலாம், அல்லது அந்தஸ்தில் கொஞ்சம் கூட இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட பணத்தில் ஒருவேளை நிறையா இருக்கலாம், அல்லது ஒருவேளை தகுதியில் நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம். உங்களை விட குறைவானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய எவரையும் தாழ்வியாக நினைச்சாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் தேவ கிருபை. தேவ கிருபை என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. நான் பெற்றதெல்லாம் அவரால் பெற்றிருக்கிறேன். அவர்தான் என்னை நடத்தினார், வளர்த்தினார், தாங்கினார், தூக்கினார், உயர்த்தினார், தப்பு வைத்தார். எல்லாம் அவரால் வந்தது. நம்ம ஒன்றும் கொண்டு வரல, எல்லாம் அவரால் வந்தது. ஆகவே இதுதான் எல்லாருக்கும். அதனால் எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. கனம் பண்ணுறதில் முந்திக்கிடுங்க. அவங்க எனக்கு முதலாவது வந்து வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முந்தி நீங்கள் வணக்கம்னு சொல்லிடுங்க. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். நீ முந்தி செய், முந்திக்கோ,
கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். நான் பெரியவன், எல்லாரும் வந்து எனக்கு தான் முதல்ல வணக்கம் சொல்லணும், அவங்க சொன்ன பிறகு தான் நான் சொல்லணும் வணக்கம் அப்படின்னு அந்த தோரணையை விட்டுருங்க. தாழ்ந்து போங்க. மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் மற்றவர்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். மனத்தாழ்மையினால் நமக்குள்ள இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பெருமை, மேட்டிமை, கௌரவம், இந்த சுயம் இருக்குது பாருங்க, அதை காலில் போட்டு மிதிக்கணும். அதான் நல்லது, அது நல்லது. ஐயோ நம்ம சுயம் இதெல்லாம் ஏங்கும், மற்றவங்க நமக்கெல்லாம் மதிக்கணும், நம்மளை கனம் பண்ணணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பழைய பாவ மாமிசம் ஏங்கும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை சிலுவையில் அறைங்க, அந்த ஆசையை சிலுவையில் அறைங்க. ஆண்டவருடைய நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஆண்டவர் பெரியவன், சின்னவன், முகந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், இந்த நிறத்துக்காரன், அந்த நிறத்துக்காரன், இந்த நாட்டுக்காரன், அந்த நாட்டுக்காரன், இந்த மொழி, அந்த மொழி, எந்த வித்தியாசமும் அவர் பார்க்கவே இல்லை. அவர் யாருக்கும் எவருக்கும் ஒருபோதும் வித்தியாசம் பார்க்கவே மாட்டார். God shows no favoritism. எப்போதுமே அவர் செய்கிறது எல்லாருக்கும் சமமாக அவருடைய அன்பு ஒன்று போல கொடுக்குறார். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி நம்மளை சும்மா இருக்க விடாது. நமக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பெருமை நமக்குள்ளே எழும்பிச்சுன்னா, நம்மளை யாரும் மற்றவங்க அற்பமாக நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப கோபம் வரும். பெருமை தான், ரொம்ப சங்கடமாயிடும். நான் என்ன மற்றவங்க போற்றலை அல்லது பெருமையாக பேசலைன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாயிடும். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் 58 வருஷம் இந்த நம்முடைய இந்தியாவில் ஊழியம் செஞ்சாங்க. தேவதாசி பிள்ளைகள்னு இருந்ததெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி அற்புதமான பிள்ளைகளாக மாற்றினாங்க. அவங்க உருவாக்கின பிள்ளைகள் இன்றைக்கும் அம்பிளிக்கையில் நம்ம உடஞ்ச தரத்துலலாம் இருக்காங்க. அவங்க தேவனால் உருவாக்கப்பட்டு தொடப்பட்டு அந்த அம்மாவுடைய பெரிய தியாக வாழ்க்கையினால் மாற்றம் அடைஞ்சவங்க. அம்மாவுக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் இந்த அம்மாவுக்கு சமூகத்தில் பெரிய மாற்றங்களை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும், இவங்க ரொம்ப சமூக சேவையில் நிறையா சிறப்பாக விளங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சுட்டாங்கங்க. அம்மாவும் நடக்க முடியாமல் போய் மேடையில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் புகழ்கிறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க, மாலை போடுறாங்க, நிறையா பரிசெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் மெல்ல பேசினார், நீ சமூக சேவை செஞ்சியா, எனக்கு ஊழியம் செஞ்சியான்னு கேட்டார். சமூக சேவை செஞ்சியா, எனக்கு ஊழியம் செஞ்சியா? அம்மா சொன்னாங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கு தான் ஊழியம் செஞ்சேன். எதில் நீ பெருமைப்பட்ட? அந்த மேடையில் உட்காந்து எப்படியெல்லாம் நீ மனசுக்குள்ளே ரொம்ப உல்லாசமாக இருந்துக்கிட்ட. ஐயோ என்னுடைய இந்த மோசமான இந்த சுயம், கீழ்த்தரமான இந்த சுயம் இப்படியெல்லாம் ஏங்கிருச்சே, அதை தொட்டு தொட்டு நக்கிட்டனே ஆண்டவரே. மனுஷனுடைய புகழ் தப்புதான்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. ஆண்டவர் துக்கப்பட்டதை நினச்சி அவங்க ரொம்பவே துக்கப்பட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து அவங்க வளர்த்தின 2 பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், அவங்க வெளியே தப்பி போயிட்டாங்க. தப்பி போனது மட்டும் இல்லை, அம்மாவை பற்றி தாறுமாறா நிறையா கதை கட்டி விட்டாங்க, நிறையா மோசமாக பேசிட்டாங்க. அது கேட்கும்போது ரொம்ப இடிஞ்சு போனாங்க. நான் வளர்த்தின பிள்ளைகள் இப்படி செஞ்சிருச்சே, மனசறியாத விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி நொறுங்கி போனாங்க. இப்போ ஆண்டவர் பேசினார், அன்னைக்கு செய்ததுக்கான தண்டனையை நீ இப்போ அனுபவிச்சுக்கணும். அன்றைக்கி ரொம்ப உச்சத்தில் பறந்த, இன்றைக்கி ரொம்ப கீழே இடிஞ்சு போன, இது ரெண்டும் ஆகாது. இதுதான் உன்னுடைய சுயம், சுயத்துக்கு சாகுன்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு அறிக்கையிட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு ரொம்ப அழுது கேட்டாங்க. திரும்ப ஒரு புதிய மாற்றம், புதிய நோக்கம், ஊழியத்தை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம இந்த சுயம்
இந்த வரட்டு கௌரவம், ஆணவம், அகம்பாவம் இதை உடைக்கணும் ஆண்டவரே. எல்லாரையும் கனம் பண்ண எனக்கு உதவி செய்.